ஹாய், ஹலோ அனைவருக்குமே வணக்கம். அனைவருமே வெயிட் பண்ணியிருக்க இந்த ரேஷன் கடை ரிசல்ட்ட பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்க அனைத்து தேர்வாளர்களுக்குமே ஒரு மிக மிக மகிழ்ச்சியான செய்தியாக தான் பார்த்தீங்கன்னா, நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதனால இந்த ரிசல்ட்டு எப்போ அப்டேட் ஆகும் அப்படின்னு தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவே இருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அப்டேட் கிடைத்த மாரி ஜனவரி 25ஆம் தேதிக்கு மேல ரிசல்ட் அப்டேட் குடுப்போம் அப்படின்ற மாரி தான் நம்ம சொல்லியிருப்போம். அதனால பார்த்தீங்கன்னா, அது நம்மளுக்கு கிடைத்த அப்டேட் படி தான் நம்ம சொல்லியிருப்போம். அதனால ரிசல்ட் வரல. பார்த்தீங்கன்னா, எதனால அப்டேட் பண்ணல அப்படின்றத யாரும் தெரியல. நாமளும் டிஆர் ஆப்ஸ்லாம் கால் பண்ணி கேட்டபோது அவங்க எந்த தகவலும் குடுக்க மாட்றாங்க. பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில நேற்று கேட்ட ஒரு தகவல் என்ன அப்படின்னா, ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு நாளை முதல் ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாரி ஒரு மகிழ்ச்சியான ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பாக தான் பார்த்தீங்கன்னா, இப்போ வெளியாயிருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, ஒரு செய்தித்தாள் சற்றுமுன் வெளியாயிருக்கு. அதனால ரேஷன் கடை ரிசல்ட் எப்போ அப்படின்ற மாரி கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில் தான் இதற்கு பதிலளித்த கூட்டுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் அவர்கள் கூடிய விரைவில் இன்னும் 2, 3 நாட்களில் சில மாவட்டங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்றதான் ஒரு தகவல் வெளியே இருக்குது. அதனால் ரேஷன் கடை தேர்வுகளுக்கு ஏதாச்சும் ஒரு மாவட்டத்துக்கு ரிசல்ட் கொடுத்தாங்க அப்படின்னா மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக ரிசல்ட்டு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் அப்டேட் வெளியாக போகுது. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சில பேருக்கெல்லாம் இதில் ஒரு பெரிய டவுட்டாகவே இருக்குது. ரிசல்ட்டு வருமா வராதா அப்படின்ற பெரிய டவுட்டெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அனைவருமே நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு அப்டேட் கொடுத்துருவாங்க. கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இருந்தாலும் செலெக்ஷன் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா சில கரெக்ஷன்லாம் இருந்தது. அந்த கரெக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது. இதில் தான் கொஞ்சம் டிலே ஆகிருக்கு. இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் அப்டேட் கொடுப்பாங்க. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன கட் ஆஃப் வைத்திருந்தா செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா யாருக்காச்சும் முன்னுரிமையெல்லாம் குடுத்துருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு. அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் எப்படி வழங்க போகிறாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் இதுக்கு மேலே நடக்கும் அப்படின்றதெல்லாம் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவே இருக்குது. இதெல்லாம் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த நாளைய முதல் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு மாவட்ட வாரியாக சில மாவட்டங்களுக்கெல்லாம் அப்டேட் கொடுக்க போகிறாங்க. அதனால் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு அப்டேட் வெளியாக போகுது. இருந்தாலும் அனைவருமே பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு வரும் வரும் அப்படி தான் சொல்லியிருப்போம் இல்லையா? அதனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டிஆர் ஆப்ஸ்லாம் கால் பண்ணி கேட்டால் கூட எந்த ஒரு தகவலும் அவங்க ரிலீஸ் பண்ணுவோன்றாங்க. ரிசல்ட்டை பொறுத்தவரை வெயிட் பண்ணுங்கள் கொடுப்போம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் இன்று மாலை செய்தியில் பார்த்தீங்கன்னா சில தகவலெல்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன செய்தி அப்படின்னா ரேஷன் கடை ரிசல்ட் எப்போ அப்படின்ற மாதிரி கேள்விகள் எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில் இதுக்கு கூட்டுத்துறை அமைச்சர் இரண்டும் கூடிய விரைவில் நாங்கள் அப்டேட் கொடுப்போம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அதனால் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு நாளை முதல் அப்டேட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் இதை குறித்து இன்னும் சில மாவட்டங்களுக்கு நேர்காணலே நடக்காமல் இருக்குது. அந்த மாவட்டங்களுக்கு எப்போ ரிசல்ட் அப்டேட் ஆகப்போகுது. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா வருமா வராதா. அதே மாதிரி 2023 போலவே இருக்குமா அப்படின்றதுலாம் எல்லாருடைய கேள்வியாகவே இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸிங்கெல்லாம் என்ன ப்ராசஸ்களுக்குள்ளே நடந்திருக்கு அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் ரெடியாக தான் இருக்குது. அதில் சில மிஸ்டேக்கு கரெக்ஷன்லாம் இருக்குது. அந்த கரெக்ஷன்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி இது சொல்லிகிட்டே இருக்காங்க. இருந்தாலும் சில பேர் பார்த்தீங்கன்னா இதில் பணம் பட்டுப்பாடுகள் இருக்குது. இன்னும் முடியல அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அது எப்படி அப்படின்னு தெரியல. இருந்தாலும் அவங்க சொன்னபடி பார்த்தீங்கன்னா ஜனவரி 25ஆம் தேதிக்கு மேலே அப்டேட் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. இனிமேல் அப்டேட் பண்ணல. இன்றைக்கி 26 ஆகிடுச்சு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாளை முதல் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு அப்டேட் பண்ணுறதுக்கான 100% உண்மைகள் இருக்குது. அதனால் கன்ஃபார்மாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு அப்டேட் கொடுக்க போகிறாங்க. பின்னர் தேதி அறிவிக்கப்பட்டு மீதி இருக்கிற நடக்காத இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு நேர்காணல் நடத்தப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நேர்காணல் நடக்காத மாவட்டங்களுக்கெல்லாம் தேதி அறிவிக்கப்படுவாங்க. நாளை முதல் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளை மறுநாள் கன்ஃபார்மாக டேட் அப்டேட் கொடுப்பாங்க. இருந்தாலும் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா என்ன நிலைமையில் இருக்குது உண்மை நிலவரம் சொல்லுங்கள் அப்படின்னு தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவே இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மை நிலவரம் என்ன அப்படின்னா இது வரைக்குமே செலெக்ஷன் ப்ராசஸ்
95, 98% முடிந்தது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, சில கரெக்ஷன்கள் வந்து இருக்கு. அந்த கரெக்ஷன் தான் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ, அதனால அந்த கரெக்ஷன் முடிந்த உடனே நாளை மறுநாள் வந்து கன்ஃபார்மா யாருக்காச்சு ஒரு மாவட்டத்துக்கு அப்டேட் குடுப்பாங்க. ஸோ, அதெல்லாம் நெறைய கேள்விகள் வந்து எதிர்ப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ, அங்கங்க ரேஷன் கடை ஊழியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, போராட்டத்துல வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ, அதனால இந்த ரிசல்ட்டு கூடிய விரைவில் அப்டேட் வந்து குடுப்பாங்க. ஸோ, அதனால இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு அனைவருமே எதிர்பார்த்த ரிசல்ட் அப்டேட் வந்து வெளியாகிடும். ஸோ, இதில செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, செலக்ஷன் ப்ராசஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஏற்கனவே நேர்காணல் வந்து போயிருப்பீங்க. அந்த நேர்காணல் மூலமாக ஸோ, உங்களுக்கு வந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் ஸோ, நீங்க எப்படி ஆன்சர் பண்ணீங்க? ஸோ, உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, சில பேரெல்லாம் வந்து சும்மா விசாரித்து தான் விட்டுருப்பாங்க. ஸோ, அவங்களாம் செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே இல்ல. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து நல்ல கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ, அவங்க வந்து எப்படி ஆன்சர் பண்ணாங்க? அவங்களுடைய நடவடிக்கை என்ன? அனைத்துமே ஸோ செக் பண்ணி, அதுக்கப்புறம் 10த், 12த்தில் எவ்வளோ மார்க் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த மார்க்கின் அடிப்படையில் கட் ஆஃப் வச்சுருக்காங்க. அந்த கட் ஆஃப் அடிப்படையில் தான் ஸோ அனைவருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா, செகண்ட் நிலையில் வந்து நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸமா பதிவு பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து முன்னுரிமை நீங்கள் வந்து முதல் பட்டதாரியாக இருக்கீங்களா, ஹேண்டிகேப்பா இதெல்லாம் வந்து செக் பண்ணி ஸோ இதெல்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. அனைத்தையுமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செக்கிங் அப்படின்னா ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதன் அடிப்படையில் தான் சீனியாரிட்டி அடிப்படையிலும் நம்மளுக்கு வந்து வேலையும் வந்து ஸோ வழங்கியிருக்காங்க. அதனால் இந்த இதன் அடிப்படையில் தான் அனைவருமே செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ முன்னுரிமை அப்படின்னா இந்த ஆதரவற்ற விதவைகள் முதல் பட்டதாரியாக இருந்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் முன்னுரிமை வந்து ஸோ கிடைத்திருக்கு. ஸோ அவங்களுக்கு முன்னுரிமை அப்படின்னா தகுந்த சான்றிதழ்களும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்க போகிறீங்க. ஸோ அப்போ அனைத்து டாக்குமெண்ட்டும் மீண்டும் டாக்குமெண்ட் ப்ராசஸ் வந்து இருக்கும். உங்களுடைய உடல் தகுதி வந்து ஸோ இருக்குது. உங்களுடைய உடல் தகுதி சீராக வந்து இருக்கா அப்படின்றத ஸோ அனைத்தையுமே செக் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களை வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரே வந்து குடுப்பாங்க. ஸோ அதனால் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்கள் வீடே தேடியே வந்து வந்துரும். ஸோ அதனால் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பொறுத்தளவுக்கு ஒரு நீங்க எதிர்பார்க்கவே தேவையில்ல. நீங்க செலக்ட் ஆனாலே போதும். கன்ஃபார்மா இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வீடு தேடியே வந்துரும். ஸோ இருந்தாலும் இதில சில பேருக்கு ஒரு மிகப்பெரிய டவுட்டாகலாம் வந்து இருக்கு. இதில வந்து ஒரு நிரந்தர இந்த ரேஷன் கடை வேலை விற்பனையாளர் மற்றும் கடனுக்கான வேலை வந்து ஒரு நிரந்தரமான அரசு வேலையா? அப்படின்றத சில பேருக்கு ஒரு மிகப்பெரிய டவுட்டா இருக்கு. ஸோ நிரந்தரமான அரசு வேலையா? அப்படின்னா நிரந்தரமான அரசு வேலை தான். இருந்தாலும் நீங்க வந்து 1 வருடம், 2 ஆண்டு காலங்களுக்கு டெம்பரவரியாக ஸோ ஒர்க் பண்ணுற மாரி தான் வந்து ஸோ இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது வந்து முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து பெர்மனெண்ட்டா வந்து ஸோ ஆக்குவாங்க. ஸோ அதனால் இந்த வேலைய பொறுத்தளவுக்கு இது மாரி தான். இருந்தாலும் இந்த பெர்மனெண்ட்டான வேலைக்கு பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வருட காலங்களுக்கு நீங்க வந்து வெயிட் பண்ணி தான் ஸோ ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் சேலரி அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ பேசிக்காவே 7, 8க்கு மேல வந்து கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப டெம்பரவரி இருக்கும்போதே இவ்வளோ கிடைக்கும். நீங்க பெர்மனெண்ட் ஆக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ 18, 20க்கு மேல தான் உங்களுக்கு வந்து சேலரியே வந்து இருக்கும். ஸோ அதனால கவர்மெண்ட்டு சேலரிய பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும். ஸோ அதனால ஸோ ஒரு சூப்பரான சேலரியாக தான் வந்து இருக்கு. ஸோ இருந்தாலும் இத ரிசல்ட்டு எதன் மூலமா அப்டேட் ஆகும் அப்டின்னா, ஸோ ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட் தான் ரிசல்ட் அப்டேட் ஆகும். ஸோ அவங்களுடைய ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஸோ அஃபீஷியலான வெப்சைட் வந்து இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்க வந்து செக் பண்ணி நம்ம சேனலுக்குள்ளே லிங்க் இருக்கு. நீங்க எந்த மாவட்டம் அப்படி வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ டைரக்ட்டாவே உங்களுடைய வெப்சைட் போயிடும். ஸோ அதில வந்து நீங்க அந்த ரிசல்ட்ட அப்டேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். சரி ஓகே. ஸோ இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். தேங்க் யூ.